ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முரளி பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நான் பேசுகிற விஷயங்கள் பொதுவானதாக தான் இருக்கும். உங்கள் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஒரு கோச்சையோ கவுன்சிலரையோ தான் பார்க்கணும். கம்மிங் டு த பாஸ்ட் மெமரி இஷ்யூஸ், நான் சில டெக்னிக்ஸ் கொடுத்தேன். அது ஒரு ஜென்ரல் கொஸ்டினுக்கு ஜென்ரல் ஆன்சர் தான். தெரப்பியில் என்ன பண்ணுவாங்கன்னு ஹை லெவலில் சொல்கிறேன். பொதுவாக நாம் லைஃப்பில் காயப்படும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் ஆர் ஃபேமிலி கிட்டேருந்து தான் இருக்கும். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை காயப்படுத்திடுவாங்க. சில சமயம் அது அவங்க மிஸ்டேக்காக கூட இருக்காது, ஆனால் நாம் அதில் ஸ்டக் ஆகிடுவோம். நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பெயின்லேருந்து வெளியே வர்றது கஷ்டமாக இருக்கும். இந்த பெயின் ரொம்ப பர்சனல், அடுத்தவர்களால் புரிஞ்சிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்ரப்டாக கட் பண்ணிட்டார். பீட்ரையல், ரிஜெக்ஷன்ஸ், டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் இன்னும் அதிக வலியை கொடுக்கும். இந்த பெயின்லாம் நம்ம மேலே செல்ஃப் டவுட் வர வச்சிரும். நீங்கள் எதுக்குமே லாயக்கு இல்லை, வேஸ்ட் அப்படின்லாம் உங்களை ஃபீல் பண்ண வச்சிரும். கூடவே சேட்னஸ், ஆங்கர், கன்ஃபியூஷன், ஃபீலிங் ஆஃப் பீட்ரையல், ஷேம் எல்லாம் அன்இன்வைட்டடாக வந்து சேர்ந்துக்கும். தெரப்பியில் இந்த பெயினோட ரூட்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. அதுதான் ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ அதை பீட்ரையல், ரிஜெக்ஷன் அப்படின்லாம் லேபிள் பண்ணலாம். இந்த மாதிரி லேபிள் பண்ணுறதால அட்டாச்டு இமோஷனை தனியாக பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த இமோஷன் உங்கள் தாட், ஆக்ஷனில் எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். உங்களுக்கு எது நடந்திருந்தாலும் சரி, பீட்ரேயல், எண்ட் ஆஃப் சம்திங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது வெளிப்படுத்தின இமோஷன்ஸ்க்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். நீங்கள் உங்களுக்கு உள்ள அந்த ஹர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அடுத்த ஸ்டெப், அந்த ஃபீலிங்ஸை லேபிள் பண்ணணும். எக்ஸாம்பிள், ரிஜெக்டட், டிஸ்ரெஸ்பெக்டட், அன்இம்பார்ட்டன்ட், அன்வான்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அடுத்தது, ஃபீலிங்ஸை பாடியோட கனெக்ட் பண்ணணும். மேபி ஸ்டொமக்லேயோ இல்லை த்ரோட்லேயோ இல்லை உடலில் வேற எங்கேயாவது ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது, அந்த ஃபீலிங்ஸோட என்ன தாட்ஸ் வருதுன்ட்டு பாருங்க. ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன், இப்படியெல்லாம் என்ன தாட்ஸ் வேணாலும் வரலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். என்ன தாட்ஸ் வந்தாலும் ஆர்கியூ பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. ஃபீலிங்ஸ் தான் இமோஷன்ஸ் helps you to let out. Acknowledging is opposite of avoiding. இமோஷன்ஸ்ங்கிறது எனர்ஜி இன் மோஷன். அதை நீங்கள் சப்ரஸ் பண்ணால் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அவாய்டிங் ஆட்டிடியூட் இருந்தால் இந்த இமோஷன் கொண்டு வர மெசேஜ் என்னன்னே தெரியாமல் போயிடும். இந்த தாட்ஸுக்கு ஒரு பவர் சப்ளை இருக்கு. நீங்கள் அந்த சப்ளையை ஸ்டாப் பண்ணணும். எப்படி? சிபிடியில் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் காண்ட் பி ட்ரஸ்டட் அப்படின்னு ஒரு தாட் வந்தால் அதை சம் பீப்புள் ஆர்ன்ட் சேஃப், ட்ரூ, பட் நாட் எவ்ரி ஒன் இஸ் சேம். ட்ரஸ்ட் கேன் பி ஃபவுண்ட் ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்ட்டு ரீஃப்ரேம் பண்ணலாம். சிபிடிங்கிறது தாட், பிஹேவியர், இமோஷன் ட்ரையாங்கிள். தாட் ஆஸ்பெக்டை பற்றி பார்த்தோம். இப்போ பிஹேவியர் ஆஸ்பெக்டை பற்றி பார்ப்போமா? நீங்கள் சைக்கிள் ஆஃப் ஃபிக்சேஷனை இன்டரப்ட் பண்ணணும்னா என்ன ட்ரிகர் உங்கள் பிஹேவியரை ஃபிக்சேஷனில் தள்ளுதுன்னு பார்க்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒருத்தர் கட் பண்ணிட்டார். நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணும்போது சோஷியல் மீடியால அவரோட ஆக்டிவிட்டீஸை பார்க்க போவீங்க. இதை தான் இதுதான் உங்களை டவுன்வர்ட் ஸ்பிரல்ல கொண்டு போற விஷயம். நீங்க இதை செய்யாம உங்களுக்கு லோன்லியா ஃபீலிங் வந்த உடனே வேற ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடலாம். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, நடக்கிறது போன்ற ஆக்டிவிட்டீஸ். ஹிட்டிங் த பிக் அட் நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஒரு பன்னி வேலியை தாண்டி தலையை உள்ள விடுற வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்க. அது மூக்க நுழைச்ச உடனே படார்னு ஒரு கட்டையால ஒரு போடு போடுவாங்க. இதை தான் நாமளும் செய்யணும். நாம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்றது டிஸ்ட்ராக்ஷன், அவாய்டன்ஸ் இல்லை. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணணும்னு இல்லை. மியூசிக் கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், இப்படி வேற ஏதாச்சும் கூட பண்ணலாம். இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேரு வேல்யூ பேஸ்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சா உங்க எனர்ஜி ஃபிக்சேஷன்ல செலவழிக்காம லைஃப் ரீஎங்கேஜிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுவீங்க. ஃபைனலா ஒரு எக்ஸசைஸ், மன்னிப்போம் மறப்போம். அதுதான் அந்த எக்ஸசைஸ். இது நீங்க அடுத்தவங்களுக்காக செய்யல, உங்களுக்காக செய்யறீங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் டெய்லி இதை சொல்லுங்க. ஐ ரிலீஸ் த பெயின் தே லெஃப்ட் பிஹைண்ட். ஐ சூஸ் பீஸ் அண்ட் ஹீலிங். I am reclaiming my energy, time, and emotional space. They are not getting any more of it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்ககிட்ட சைன் ஆஃப் பண்றது உங்க முரளி.